எம்மா 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 எங்கம்மா போனிய? யோ வயிறு பசிக்குமா? எம்மா எம்மா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? எம்மா எனக்கு சாப்பாடே வேண்டாம். ஷியாமல கத்திக்கிட்டே கடக்க காலையில இருந்து என்னமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டே? என்ன போயிட்டு வந்துட்டேன். சரிம்மா ட்ரெஸ் மாத்திட்டு போய் சாப்பிடு போ. எப்ப பார்த்தாலும் வரதானே சாப்பிடாம இருக்க. போய் சாப்பிடு. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டல? போயிட்டு வந்துட்டேன். சரிம்மா போய் சாப்பிடு போ. சரிங்க அத்தை. எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்போ நீ யாரை தின்னியான்னு கேட்கலையே. நான் முதல் சாப்பாடு கேட்டோம்ல. நான் வச்சு தரேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு இப்ப பசி இல்ல, வேண்டாம். வேண்டாமா போ. நீ எப்பவும் வீட்லயே தின்னுட்டு இருக்க மாதிரி கேட்டுட்டு இருக்க. பையங்க பாசம் கொஞ்சமே இல்ல. பெத்த மவன் தான் என்னைக்கும் பாத்துக்கங்க. ஆமாமா உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் பாரு. போல ஆம்பளைங்கிற மதிப்பு கொஞ்சம் கூட கொடுக்க தெரியாது. எல்லாம் உங்களை சொல்லணும். அப்பாக்கு கொடுத்ததை நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்க. நீ இப்ப இருக்கல என்ன என் புருஷன் இருக்க? என் புருஷனுக்கு கொடுப்பேன் கொடுக்காம இருப்பேன். அதே நீ சொல்லிட்டு இருக்க. அப்பா எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட குடும்பத்தை பிறந்தவரு. அவரை போய் எப்ப பார்த்தாலும் மரியாதை பேசிக்கிட்டு உங்களை பார்த்து இருக்கவங்கள பழகத்தா. இப்ப இந்த பையவுல யார் மேல உள்ள கோத்த என்கிட்ட காட்டிட்டு இருக்கா? ஒழுங்கா பூசனுக்கு மரியாதை கொடுக்க பாருங்க. ஆம்பளைங்க மரியாதை கொஞ்சமும் கிடையாது. அதான் வரலாம் மேரி மிதிக்கா. உங்க அப்பா கூட என்ன இவ்வளவு கேலி கட்டதில்ல. ஓட விட்டு அடிச்சுடுவேன் போல. அது அப்பா சொல்லி தப்பு. அப்பா ஐயோ இந்த மனுஷன் என் மேல உள்ள கோத்த இப்ப அத்தை கிட்ட காட்டிட்டு இருக்கே. என்னடி பாக்கியம், ஏன் கட்டிட்டு நடக்க? உங்க மகன் பேசுற பேச்ச கேட்டியா? என்ன பேசுனா? நான் உங்கள மரியாதையா நடத்தலையாமா. அப்பா நீங்க கொடுத்த எனக்கு அண்ணா இந்த வீட்டுக்கு வரலாம் கழிக்க வேலைக்கு யாரும் மிதிக்காளுங்க. ஏண்டா என்னாச்சு? வீட்டுல இருக்க பொம்பளைங்க நமக்கு மதிப்பு கொடுத்தா வரவங்களும் மதிப்பாளுங்க. இவனை பெத்ததுக்கு நீங்க அம்மா உங்களை பாப்பான்னு சொல்லும் போதே பெடல்ல ஒன்று கொடுத்துருக்கணும். ஓடி எடுப்பட்ட பைய எப்படி சொல்லி கொடுத்தா பாரு. என்னங்க அவன் பேசிட்டு வாய்க்கு பார்த்துட்டு இருக்கீங்க? அப்பா அம்மா உங்களை எடுத்து பேசக்கூடாது. அது வந்துடா நீங்க செம்பலிங்க பையங்க தான் மறந்துடாதீங்க. இப்ப நீங்க வேட்டியை மடிச்சு கட்டி மீசி நின்னா அவத்தோட நீங்க போவோம். 1000 பேர் வந்தாலும் அசால்ட் அடிச்சு தூக்கி போடுறவரு பன்னெட்டுக்கு பயந்துட்டு கிடக்குது. நான் சரியா சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் நீங்க தெருல போனா அவன் பயந்து சாவான். ஆனா வீட்டுல இவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை வா போன்னு சொல்லிக்கிட்டு வரவர்கள் எங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆம்பளை சாப்பாடு கிட்ட பொருள் அதை விட்டுட்டு ஏற்கனவே பேசக்கூடாது. சொல்லி வைங்க சொல்லிட்டேன். போட எவ்வளவு வீட்டுக்கு வந்தா பூசண மதிக்கிறது இல்ல. அப்படி கால வந்து விழுந்து வர நினைப்பு அவளுக்கு. அப்படி அவ்வளவு அழக பார்த்து மயங்கி போயிடுவான் நினைப்பு. இந்த பிள்ளை என்ன நினைக்க? ஒண்ணு இல்லம்மா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா இனி நம்ம காலையில தான் கடப்பான்னு நினைப்பா என்னமோ தெரியல. சாரோன் இப்ப யார பேசிட்டு இருக்க? நான் பேர்ல சொன்ன அவசியம் இல்ல. அவனு என் பர்சனைய காலில கிடக்க சொல்லலையே. எங்க அண்ணன் உங்க காலையில வந்து நினைப்பு வர இருக்காங்க. அதான் மாசமா இருக்கணும் நீங்க அடிச்சு சொல்லிட்டீங்க பாருங்க. உள்ள பிறக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். எங்க வீட்டு வாரிசு இருக்க நல்லா அமைதியா இருக்க. சாரோன் வார்த்தைய கொஞ்சம் கவனமா பேசு. யாரையும் இவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். சரி உனக்கு என்னதான் ஆச்சு? கிங்சன் எங்க போனா? கிங்சன் என்ன கூப்பிடுங்க. அண்ணனே சொல்லுவா. ஏன் இதேவி கிங்சன் ரெண்டு பேரும் வா பொண்ணு பேசி பாருங்க பாப்பா. அப்படி சவுட்ல அவனை கொடுக்க மாட்டான். இசை இந்த வீட்டு பொண்ணு அவளே கூப்பிட முடியாது. அவன் அப்பா ஆம்பளை. வாய் முடி. என்ன சொன்னீங்க? அவன் என்னடி தப்பா சொல்லிட்டான். சரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்பவும் கால வந்து விழுறேன். குடும்பத்துக்காக நான் விழுந்தேன். புரியுதா? அப்படியா? சிக்கனத்தை கிட்ட மாட்டி பையில சொல்லணும். கொஞ்சம் ஆம்பளைக்கு மதிப்பு கொடுத்து பழகு. எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டானுங்க. இந்த கட்டி கட்டிட்டாங்க. இப்ப நீங்களே இவன் கூட கூட்டி சேர்த்துட்டீங்க. சரியா பேசுறான். சரியா பேசிக்கிட்டு இருக்கா. சொல்லுங்கப்பா. முக்கியமான விஷயப்பா. அது ஏன் நம்ம அன்னைக்கு இருந்து மறைப்பாங்களாம். கேட்டா இந்த வீட்டு ஆம்பளைங்களால அவங்க வயசை காப்பாற்றவே முடியாதான். அப்ப எதுக்கு பாங்க இருக்கணும்? அது முடிஞ்ச போன விஷயம்ல. இப்ப இல்ல எப்பவுமே என் மனசு அதை மறக்காது. அவ புருஷனே ஃபீல் பண்ணல நீ இல்ல. அதனால தான் அண்ணன் பேசாம இருக்கானா? இல்ல நீ தப்பா நினைக்காதம்மா. சரியா தானே சொல்றான். எதை வீட்டை சொல்லணுமோ அதை சொல்லவே இல்லவா. அவன் எங்க மூஞ்சு கொடுத்து பேசியிருக்கான். அவன் வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு இருக்குது. அப்பனுக்கு மோனுக்கு புத்தி பேசிச்சுதான் என்ன? அதனாலதான் என் வாய் பேசுச்சது. இல்லனா என் கைதான் பேசியிருக்கோம்.
யார் வீட்டு வாரிசை யாரும் மறைக்கிறது? எனக்கு வந்த காத்துக்கு கண்ட துண்டமாக்கும் நினைச்சேன். வாரிசு உள்ள இருக்குன்னு பொறுமையா போயிட்டேன். எவ்வளவு இவங்க ஆட்டம் போட்டீங்க, நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். அவன் கரெக்டா பேசியிருக்கான். என்னது? புருஷங்கிற மரியாதை கொஞ்சமும் கிடையாது. போ, இப்ப உங்க அப்பா வீட்டுக்கு போண்டியதானே? போ, 50 வயசுல முடியாதுல்ல? 16-18 வயசுல ஓடல உங்க அம்மா வீட்டுக்குன்னு ஓடி இப்ப போயா? சரி கிளம்பிட்டல என்னன்னு தெரியல. இசை, ஏய் என்னடா நீ கிளம்புறீன? இப்பதான் தூத்துக்குள்ள வேலை முடிஞ்சது, இப்பதான் கிளம்பி வாரேன். 3 மணிக்கு ஃபிளைட்னு சொன்ன? ஆமாண்ணே, மணி 12 தானே ஆகுது, கிளம்பிடலாம். இசை, ஆமா தெக்கோட்டில் என்ன சத்தம் கேக்குது? சாரம் கிடந்தான், ஏதாவது கத்திட்டு கிடப்பானே என்னமோ. அது என்னன்னு பாக்கலாம்ல. அவன் அம்மா கிட்ட ஏதாவது கத்திட்டு எடுப்பான். சரி நீ கிளம்பு, நேரம் ஆகுது இல்ல? கிளம்பி தானே இருக்கேன், 3 மணிக்கு போனா போதும். தூங்கிட்டாலே என்ன? இல்ல புள்ள இப்பதான் விளையாண்டுட்டு இருந்தா, சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாளா இருக்கும், விளையாட்டு சாமான. பச்சை புள்ளடா, கோத்த கலப்பிடப்படாது சொல்லிவிட்டேன். சரி சரி தங்க புள்ள, அப்ப வச்சு ஆள் சத்தமே கொடுக்கலையே. என் பைக்கு விளையாண்டுட்டு அப்படியே அசத தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். சரிண்ணே, அப்படினாலும் ரூம்ல தான் தூங்கிட்டு இருப்பா, நான் பாக்குறேன். கொஞ்சம் தூரம் லாட் சாமான எடுத்து வச்சுட்டு இருந்தால, தூங்கிருப்பா. லாட் சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தால, தூங்கிருப்பா. சண்டை எதுக்கு போட்டியா? நான் கச்சா விசதை இப்ப வாரேன். அப்ப எதுக்கு அண்ணி எழுதிட்டு போறாங்க? தெக்கிட்டு இருந்து வாரா? அப்பா சரி, அண்ணி எழுதிட்டு போறாங்க, நின்னுட்டு இருக்கா. என்ன பண்ண சொல்ற? வழங்கும் அப்பா. தூங்கிட்டு நினைச்சேன். இல்ல விளையாண்டுட்டு தான் இருந்தேன். என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல. சரி 3 மணிக்கு ஃபிளைட், நீ போய் தூங்கு போ. இல்ல எனக்கு இப்ப தூக்கம் வரல. அப்பா என்னப்பா இதுக்கு ஈரன் எழுதிட்டு போறாங்க? அக்கா எழுதிட்டு போறாளா? என்னப்பாச்சு? அம்மா எதுவும் சத்தம் போட்டாங்களா? உங்களை தான் நான் கேட்க, நீங்க எதுக்கு கோமா நின்றுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, சாரம் சத்தம் போட்டுட்டு வரணும், வேற ஒண்ணு இல்ல. சாரம் சத்தம் போட்டுட்டு வந்தானா? அவன் என்ன சத்தம் போட்டான்? ஒண்ணு இல்ல, அம்மா என்ன மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல, அதான். அதனாலும் அவன் எதுக்கு சத்தம் போட்டான்? அவன் யார் மேல கோவத்துல இருந்தாலும் தெரியல, என்ன கூப்பிட்டு சத்தம் போட்டான். எனக்கும் கோவம் வந்துட்டு கரெக்டு தானேன்னு சொல்லிட்டேன். என்னப்பா யார பேசணும்? அம்மாவையும் இயலு, அப்புறம் பக்கத்துல மகிமா நின்றுட்டு இருந்தா, அம்மாவை தான் சத்தம் போட்டான். அப்புறம் அண்ணியா அழுத்து போறாங்க. அது பொம்பளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வயிற்று புள்ள வந்தா கூட புருஷங்கிட்ட சொல்றது இல்ல. வயிற்றுல புள்ள வந்ததுக்கு அப்புறம் புருஷங்கிட்ட இல்ல யாருமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க. ஏன் எங்கெல்லாம் பார்த்தா ஆம்பளை தெரியலன்னு கோபப்பட்டு கத்துனேன். காலை வந்து விழுவ மட்டும் யாரும் நினைக்க வேண்டான்னு கத்துனேன். எட்டுன புருஷங்கிட்டே சொல்லல, எங்க வீட்டு வாரிசை மறைச்சிட்டா எங்களுக்கு தெரியாம போயிருமான்னு கோத்துல கத்துனேன். அதான் அழுதுட்டு போறான். பச்சை ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் வரேன். அவன் ஒரு சின்ன பையன், அவன் சொன்னா நீ கோபப்பட்டு இருக்க. நான் கோபப்படல, அவன் கோபப்படுற அளவுக்கு இந்த யார் வந்துட்டா. சரி முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பேசாலும் அவன் பேசுறது எதுவும் தப்பு இல்ல கிங்ஸ்லே, அவன் சரியா தான் பேசினான். வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதே தெரியாம போயிட்டு இருக்குது. பாசமா இருக்கிறவங்க கிட்ட எதுக்கு மரியாதை எதிர்பார்த்துக்கிட்டேன்? அது 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும். உரிமைப்பட்டவர்னு நினைச்சிருக்கலாம். நம்ம காதலிக்கிறவங்க கிட்டையும் அன்பா இருக்கவங்க கிட்டையும் இப்படி நடந்துக்க வேற யாருக்கிட்டையும் நடந்துக்க முடியும்? நல்லா இல்ல கிங்ஸன், அது சுத்தமா நல்லா இல்ல. சரி விடு, நான் இப்ப எந்த பக்கம் பேச முடியும் சொல்லு. நான் இப்ப எந்த பக்கம் பேசட்டும் நீ சொல்லு. உங்க அக்கா மேலே தப்பு இருக்குல்ல, நான் இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு. மறைச்சது தப்பு தானே. நம்ம கிட்ட உண்மையா இருக்கவங்க கிட்ட 100% உண்மையா இருக்கணும். அப்பதான் அந்த காதல் வளரும். சின்ன விஷயம் தான் நினைச்சாங்க, அது எவ்வளவு பெரிய விரிசல் வந்து நிக்க பார்த்தல. மத்த எல்லா உறவு கட்டிலும் இந்த உறவுக்கு ரொம்ப நம்பிக்கை முக்கியம். கணவன் மனைவி உறவு சாதாரண உறவு இல்லடி, அதுக்கு நம்பிக்கை ரொம்ப வேணும். 1% குறைஞ்சாலும் அங்க காதல் இருக்காது, ஒண்ணும் மண்ணு இருக்காது. உண்மையா இருக்கணும் 100%. உடலாலும் உள்ளத்தாலும் ஒண்ணு சேர்ற உறவு எவ்வளவு உண்மையா இருக்கணும். கிடையாது, கணவன் மன்னிப்புல மட்டும் மன்னிப்புங்க வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கணும் வாழ்க்கை. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. நீயும் நானும் ஒண்ணுங்கும் போது எதுக்கடி மன்னிப்புங்க வார்த்தை நடுசுல வரணும்? வரக்கூடாது. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எந்த விஷயமும் நடக்க கூடாது.
நீ ஏன் பயப்படுற? ஒன்றும் இல்லை. சரி, நீ கொஞ்சம் நேரம் தூங்கு. ஒரு 2 மணி போல எழுப்புறேன். சரியா? அப்பதான் ஃபிளைட்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். தூங்கு. இல்லை, தூக்கம் வரல. இல்ல தூங்கு தூங்கு. சரி, நீ டென்ஷன் எடுக்காத, தூங்கு. மன்னிப்புல என்னால கேட்க முடியாது. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நல்லா கேட்க மாட்டேன். அதான் உங்ககிட்ட மோதியே சொல்ல வந்துட்டேன். நாளா யார்கிட்ட மன்னிப்புல கேட்க முடியாது. இப்போ உனக்கு யார்டா மன்னிப்பு கேட்க சொன்னா? அண்ணே, சரிண்ணே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? சரண்மாமா தப்பு பண்ணிருக்காருல, மன்னிப்பு கேட்கணும்ல. அவன் என்ன தப்பு பண்ணா? அத்தைய அக்காவெல்லாம் பேசிருக்காங்கல்ல. என்ன பேசுனா? இல்லாத எதுவும் பேசலையே. எடுத்துக்கிட்டு எதுவும் பேசலையா? அவன் மனசுல பட்டதை பேசுனா, உண்மையை பேசியிருக்கான். அதை கோத்த சொன்னா, அவ்வளவுதான் வித்தியாசம். சில விஷயங்கள் பிடிக்காதப்போ கோமா தான் வெளிப்படும். கோத்த வெளிப்படுத்தியிருக்கான். இல்லங்க இல்லங்க, அம்மாவை பேசுறதுக்கே உரிமை இல்ல. அப்படி இருக்கும்போதே அக்காவை பேசுறது தப்பு தானே? சாரனுக்கும் இந்த வீட்டுல சரிசம உரிமை இருக்குல்ல. என்ன சொல்ல வரீங்க? இந்த வீட்டுல அவனும் ஒரு ஆம்பளை, இந்த வீட்டுல அவனும் ஒருத்தன். பிறக்க போற குழந்தைக்கு சித்தப்பா. உங்க யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்க யாராலையும் என் குழந்தைய காப்பாற்ற முடியாது. என்னால மட்டும்தான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு உங்க அக்கா எடுத்த முடிவு தானே. இதுல சரவணுக்கும் பங்கு இருக்குல்ல. அவனுக்கும் அவமானம் தானே. நான் வெளிப்படுத்தல, அவன் வெளிப்படுத்தினான். கூட்டு குடும்பத்துல இது நீ நான் என் குடும்பம் என் புள்ளன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. சாருன்னு புள்ளைய பார்த்தான், புரியுதா? அந்த ஆத்திரமும் கோபமும் அவனுக்கு. பிறக்காத குழந்தை மேல அவனுக்கு இப்பவே இருக்கிற பாசம். அந்த பாசத்தை கொடுக்க முடியாது. நீ எப்படி சொல்ல முடியும்? உங்க அக்கா எப்படி சொல்ல முடியும்? எங்க சாமன் எவ்வளவு சந்தோஷப்படுவானா அதே சந்தோஷம் தானே சாரவன் பட போறான். நான் சித்தப்பா போறோம் அப்பா போறோம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். உங்க அக்கா செஞ்சது சரியா சொல்லு. நீ சித்தப்பா வந்தாலும் என் பிள்ளை நீ காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ற மாதிரி அக்கா பண்ணாங்க. அந்த உரிமையும் பாசத்தையும் கத்திட்டு போறான். இதை எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்? ஒன்னு புரிஞ்சுக்க, அவன் எந்த அளவுக்கு உங்க அக்காவுக்கு இந்த வீட்டுல இம்பார்ட்டன் கொடுத்துருக்கான்னு புரிஞ்சுக்க. அதே உங்க அக்கா கொண்டா அவன் எப்படி அமைதியா நின்றுவானா? நாங்க எப்படி துடிக்குமோ அப்படிதான் அவனும் துடிக்க போறான். என்ன சாமன் எப்படி வேதனைப்படுவோம் அப்படிலாம் நாங்களும் வேதனைப்படுவோம். அதான் இதுக்கு கோவப்பட்டு போறேன். இதை எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்? நான் இப்ப உனக்கு கோவப்பட உரிமை எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லி வச்சுக்க, அப்படியே குடும்பத்தை தான் அவனை பிரிச்ச மாதிரி ஆயிரும். அவன் இப்ப பாசமா இருக்கான், அது போதும். அதுல ஒரு வித பாசம் தான். சரி, நீ தேவையெல்லாம் கிளம்பிட்டு இருக்காது, வந்து தூங்க. என்னடி? எனக்கே கோவம் தான், வெளிக்காட்ட முடியாம இருந்தேன். எல்லாம் உனக்காக தான். நீ மனசு உடைஞ்சு போயிடும்னா கோவத்தை காட்டல. எனக்கும் பயங்கர கோவம் தான். யாருக்குள்ள யாருடி மறைக்கிறதே? சரி, அது முடிஞ்சு போன விஷயம் தானே, அதை விட வேண்டியதானே. அன்னைக்கு தோற மட்டும் கண்டுபிடிக்கிற இன்ன வரைக்கும் மக்கள் வாய் தந்துக்க மாட்டா, தெரியல? என்ன துறந்த கண்டுபிடிச்சா அதனால தெரியும் இல்லனா? அப்போ ஒரு குடும்பத்துல இருந்துட்டு நீங்க எல்லாம் எனக்கு யாருமே வேண்டாம்னு சொல்ற மாதிரி தானே? அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா தப்புன்னு உணர்ந்துட்டா. இங்க பாரு, பாசம் உள்ளுக்குள்ள இருக்கணும். சின்ன விஷயத்த கூட மறைக்கவே தோணக்கூடாது. உங்க அக்கா எப்போ மறைக்கணும்னு நினைச்சாங்களோ அப்போ அவங்களுக்கு முழு அன்பு இல்லைன்னு அர்த்தம். சரி, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். சாமான போயிருக்கான், சமாதானப்படுத்திடுவான். இங்க வா. சாமாமா இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? அவன் ஒண்ணு தப்பா பேசலையே. ஐயோ என்னங்க? சூப்பா, என்னால முடியலடி. இப்ப சாமாமா கண்டு கத்திட்டு கிடக்காரு. அண்ணன் பாத்துக்கலாம் விடு. போங்க. சரி சாமனா, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. அண்ணன் பாத்துக்கிடுவாண்டி. இங்க பாரு, ஹனிமூன் போறோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மண்ணள்ளி போட்டுறாத. குழந்தை பெற்றுக்க போறேன்னு சந்தோஷத்துல இருக்க. எந்த டென்ஷனையும் கொடுத்துறாத. உனக்கு கொடு. இப்பமா ஏடி கேட்ட குடேண்டி. கொட்டி உனக்கு போல இருக்கு. அங்க போற வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படி? அப்பப்பா முடியலமா? முடியாது. இங்கே உள்ள வந்து கொள்ளுவா. போங்க. என்ன போங்க? சும்மா இருங்க. சும்மா இருக்கிறபடி மல்லி வச்சிருக்கேன். உங்களுக்கு சேட்டை அதிகம். சேட்டை பண்ணா நல்லாவே இருக்காது. அதுக்காக ஓவர் சேட்டையா? ஓவர் சேட்டை கண்டி காதலுக்கானது. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? நான் தோத்து போறதுன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். பார்க்கலாம். பார்க்கதானே போறேன். இத நான் உன்கிட்ட தோத்து போறது. என்கிட்ட தோத்து போறது அவ்வளவு சந்தோஷமா? பேரின்பம். போதும் போதும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சும்மா இருங்க.
வேண்டாம். அதான் 3 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அது நைட்டு 1 மணிக்கு போய் தான் இறங்குறோம். நான் டிக்கெட் மாத்தி எடுத்துட்டேன். அதுக்கு என்ன, நைட்டு தான் நல்லா இருக்கும். அப்போ ரெடியா தான் இருக்க. அப்போ இதுக்கு மேல வெயிட் பண்ணா அவங்கள போல. நீ தலை குனி வச்சுக்கிட்டே இருக்கல நீ. முடிச்சு போன சிட்டியே பேசிட்டு இருக்கீங்க. அவன் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவன் மறக்க மாட்டான். நீங்க மறந்தா போதும். அத மறக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே. இப்ப எதுக்கு இது பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அவனை சத்தம் போடுறேன். அவன் கோவத்துல உங்க பொண்ணாட்டி திட்டலாமா? குழந்தை பிறந்தா சித்தப்பா வேணும். ஆனா அவன் வீட்டுல யாரையும் திட்டிடக்கூடாது, அப்படித்தானே? அப்படி இல்லங்க. சொல்லு, உன் பிள்ளைக்கு சித்தப்பாங்கிற உறவு வேணும். ஆனா அவன் உங்களை ஏதாவது கோவத்தை திட்டக்கூடாது, அப்படித்தானே? அவன் இல்லாத ஒண்ணு சொல்லல. நீ செஞ்சு தப்ப சுட்டி காட்டினான். அது உனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக திட்டுவானா? தப்பு பண்ண மட்டும் யோசிக்கணும். தப்பு பண்ணிட்டோம், பச்சை புள்ள திட்டினாலும் வாங்கித்தான் ஆகணும். அவங்க மனைவி. அதான் புருஷங்கிட்ட சொல்லிட்டே என்ன? நீ புருஷங்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லியிருந்தா அவன் எதுக்கு இப்போ உன்னை திட்ட போறான்? இப்ப தப்பு யார் மேல இருக்குது? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா இப்ப எதுக்கு அவனை திட்ட போறான்? அப்போ அவ திட்டுவா, நான் வாங்கிக்கணுமா? தப்பு பண்ணிட்டேன்னா சின்ன குழந்தைகிட்ட கூட திட்டு வாங்கிதான் ஆகணும். அவங்க குத்தி கட்டதான் செய்வாங்க. போல எனக்கு மனசு சரியா இருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரேன். வேண்டாம், சொன்னா கேளு. இங்க இரு. நீங்களும் பேச மாட்டேங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்க. ஆயிரம் கடவுட இருந்த நீ மண்ணலி போட்ட. எனக்கு இப்ப அந்த ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆயிரம் கடவுள் இருந்த நீ குழந்தை நல்லது உனக்கு தாங்கணும். உன்னை அப்படி பாத்துக்கணும், இப்படி பாத்துக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது உங்களை நடந்து வரணும், அப்படி இப்படி 1000 கடை வச்சிருந்தேன். இப்ப எனக்கு அதெல்லாம் பண்ணதுக்கு தோணவே மாட்டேங்குது. எனக்கு இப்ப அதெல்லாம் பண்ணது தோணவே இல்ல. அந்த ஆசையை நீ என்கிட்ட நீ எடுத்துட்ட. அதையும் மீறி உங்க கூட சென்று பார்த்து வரல நினைப்பேன். ஏதோ நல்லா இல்ல, எனக்கு ஏதோ வித்தியாசமா தோணுது. வழிய வந்த மாதிரி இருக்குது. என்னங்க? சத்தியமா எனக்கு எந்த சந்தோஷமும் இப்ப வரல. நீ உண்டாகிறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷம் கூட நீ உண்டானதுக்கு அப்புறம் எனக்கு இல்லடே. என் புள்ள வர போற, அவ்வளவுதான். வேற எனக்கு இப்ப எந்த சந்தோஷமும் இல்ல. சரி, நீங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் பிள்ளை தூங்கிட்டாலே அப்படி கிங்ஸே. ஒரு பையனையும் காணோம். டேவிட், ஒரு பையனையும் காணோம். புள்ள அப்பா பண்றதா? தங்கப்புல அண்ணா அவன் தூங்கிட்டா. சரிடா தூங்கட்டும். அவன் விளையாண்டுட்டு கண்டால அதான் தூங்கிருப்பா. தூங்குது பாரு புள்ள அசந்து. யாரு விளையாட்டது? கேட்ட தந்துட்டது யாரு? வாட்ச்மேன்! உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டுல போடக்கூடாது. உன் மூச்சு காத்து போட்டா கூட விச காத்து பரவிடும். வெளிய போடு. என்னங்கடா? யாருக்கு யாரு என்னங்க? அதான் புதுசா ஒருத்தன் போனியா? சரி, என் மூஞ்சில முடிக்க வெளிய போடு. அதான் வேற ஒருத்தன் போடல. அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு என்னடி நீரு கைமா வந்து நின்னுட்டு இருக்க? என்ன வாழ்க்கை கொடுக்க ஏமாத்திட்டானோ? வாழ்க்கை கொடுத்துட்டு நீ ஏமாத்திட்டு போயிட்டானோ? இல்ல வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லிட்டு வேற எதுவும் கொடுத்தியா என்ன? இங்கெல்லாம் எவனும் ஆதாயம் இல்லாம பழக மாட்டான். ஆதாயம் இல்லாம எந்த உதவியும் பண்ண மாட்டான். எதுவும் பண்ணிருக்கானே அதான் கேட்டேன். இல்ல நீ எந்த தப்பு பண்ணிக்க. உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளில போடி. அடச்சே, வெளில போடி. வெளியில சுத்திட்டு வந்துட்டு அதுக்கு அண்ட பாத்தியா? என்ன பத்த உனக்கு கியான பயமா கேட்க. வெளில போடி. உன் மூச்சு காத்துக்குள்ள இந்த அரமனை வேலை படக்கூடாது. போடு. விஷம் உன் உடம்பு முழுக்க விஷம். துரோகத்தை ஓடுது. போடு. என்னங்க சாரிங்க. என்னங்க சாரி, தப்பு பண்ணிட்டேன். வெளி உலகத்துக்கு போனதுக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்படியே எதுவும் தெரியலன்னா அப்படியே வாழ்ந்துருப்பா. வெளில போடு. இவருக்குமே இல்லையா? இருக்குமா? நான் எதுக்கிட்ட உன மேல படனா? என்ன வேண்டாம் தானே போன? இன்னொத்த வேணும் தானே போன? என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த மொட்டை பண்ண எப்படிதான் சொன்னா? இனிமேல ஓங்கற வாழ மாட்டானா? என் கூட வாழ்வானு என்கிட்ட சொன்னானே. இல்லங்க, அவன் போய் சொல்றான். சத்தியமா அப்படி எதுவும் இல்லங்க. இவன் அப்படிதான் சொல்லுவானுங்க. எப்போ நீ செட்ட பூசல் விட்டுட்டு போனே அப்படித்தான் சொல்லுவான். நான் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. அவன் சத்தியமா அப்படிதான் சொன்னான். இனிமேல் அவன் எனக்கு பொண்டாட்டி நீ என்கிட்டே சொன்னாண்டி. அதான் என் தம்பி போட்டு
என் முன்னாடியே வந்து அசால்ட்டு சொன்னா என் தம்பி விட்டுருவானா என்ன? அதுக்கான அவன் எதுக்குது என் புள்ளைய அவன் பொண்டாட்டிய விட்டு வைப்பான். அவனும் மாணிக்கமும் போட்டானுங்க. இப்ப வேற வழி இல்லைன்னு மறுபடியும் வந்திருக்க அதானே? உன் புருஷன் போயிட்டானே ரெண்டு இங்கே வந்திருக்க. ஐயோ என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும் மகதர் நான் வேற யாரையும் எடுத்து பார்க்க மாட்டேன்னு. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதெல்லாம் டேய் ஜானு அதெல்லாம் முட்டாள்தனம் அதெல்லாம் நம்பாதே. நீதான் நடுமண்ல ஆணிச்சாரு இந்த மாதிரி நறுக்குன்னு காட்டினிய. நான் இருக்கும்போது அவன் பக்கத்துல நின்னுட்டு இருந்த கேட்ட புருஷன் பக்கத்துல நிக்கானுங்கிற வெக்கமே இல்லாம அட்டங்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன் எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அது எப்படி வெக்கமே இல்லாம நின்ன? இப்ப நீ உத்தமீன்னு நான் நம்பணும். எல்லாரும் நிக்கும் போதே அவன் பக்கத்துல அவ்வளவு க்ளோஸ் அப்ல நின்ன. யாரு இல்ல நேரம்? ஐயோ இல்லங்க ஐயோ இல்லங்க. எப்படி என்ன நம்ப சொல்ற? என் புள்ள நின்னா நான் நின்ன என் தம்பி மாதிரி நின்னானு கொஞ்சம் கூட நம்ம வீட்டாளுக்கள் நிக்குங்கிற வெக்கமே இல்லாம அவன் பக்கத்துல ஒட்டி நின்ன. அவன் இதுதான் சௌகரியமே அழகா நின்னுட்டு உரசிட்டு நின்னானே. என்னங்க தப்பதாங்க என்ன மன்னிச்சிருங்க. தப்புதானேங்கன்னு அசால்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க. பாத்துவேன் இவளை வெளியில தள்ளிட்டு கோதுமை இழுத்து போடுங்க. நீ எல்லாம் நின்னுட்டு தெட்டல் போட்டு கழுவணும்டி. போடே. நான் போக மாட்டேன். நீங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. இந்த ஜானோட அருமை எப்படி இருக்குன்னு தெரியல. என் கை கூட உன் மேல படக்கூடாதுன்னு இருக்க. இல்லங்க அப்படி பேசாதீங்க. அப்படியே வளைஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மண்ணில விழுந்து நினைச்சிருக்க. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நண்டி காலடியில் விழுவோம். எப்போ நம்பிக்கை போச்சோ தூக்கி தூர போட்டுருவோம். தலையை சுத்தி போடே. உன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை டோட்டலா காலி. அபினா இப்படித்தான் இருப்பான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதை தகடுபடியா ஆக்கிட்ட. இந்த அபியால எந்த எல்லைக்கும் போக முடியும்னு எனக்கு காட்டிட்ட. நான் நினைக்கிற அபி நீ இல்லனும் காட்டிட்ட. எனக்கு பிடிச்ச அபி யாரு தெரியுமா? அன்னைக்கு அப்பாவியா இருந்திய அந்த அபிதான். எல்லாத்தையும் பார்த்து பயந்து பாரு அது எனக்கு பிடிச்சது. இந்த ஜானு முரட்டாட்டம் பண்ணவன் அவளுக்கு கடவுள் அனுப்பியிருக்கான்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என் கூட ஒத்தி வாழறதுக்கு வந்திருக்கானே சந்தோஷப்பட்டேன். அதுக்கான முத நான் ஆசைப்பட்டவா நான் முத கொடுத்தவா அப்படிங்கிற நினைப்புல இன்னும் மேல அதிக பாசமும் நம்பிக்கை இருந்தது. ஆனா எனக்கு முன்னாடி இங்க பலர் கொடுத்துருப்பாங்க போலுக்க. இல்லடி இனிலாம் ஒன்னால நம்பவே முடியாது. நம்பவே மாட்டேன். சத்தியமா நம்ப மாட்டேன். நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. ஏய் தள்ளிப்படி. என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போறேன். உங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் பாதுகாப்புன்னு உணர்ந்துட்டேன். உங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் அது பாதுகாப்புன்னு உணர்ந்துட்டேன். கூட இருக்கான் போயிட்டானு பயம் கொடுத்துட்டு. இல்ல அப்படி இல்ல. வெளியில போனதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுலயும் நிக்கல. நான் எந்த தேர்தலையும் நிக்கல. நிக்கணும் கட்டாயமா நீ நிக்கணும்டி. நின்னு இந்த ஜானு கிட்ட நீ தோத்து போகணும். இந்த ஜானு கிட்ட நீ தோத்து போகணும்டி. அதான்டா சின்ன கோயில் சகாசம் வச்சுக்கிட்டோம்ல எனக்கு தேவைதான்டா. டேய் இவனு கூட சென்னை நீ உருப்பட மாட்டேடா சொன்னா கேளு. அது இருக்கட்டும் டைட் மாமா. நீங்க எப்படி சிக்கனீ அதை சொல்லுங்களேன். நீ வீட்டை சண்டை எடுத்து விட்டுட்டு இங்க வந்து சிரிச்சிட்டு இருக்கியாங்க. அது கிடக்கட்டும் மாமா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே. என்கிட்ட ஓதா வாங்கிட்டு போயிருங்க. டேய் அப்ப முறையோட பேசிட்டு இருக்கீங்க. டேய் உனக்கு நீங்க ஸ்கூல் இல்ல? இல்ல. ஏன்? காந்தி ஜெயந்தி. இவனு கூட சேர்ந்த பிறகு உனக்கு எல்லா நாளும் காந்தி ஜெயந்தி தான்டா. என்ன என்ன வேணா? டேய் கொஞ்சம் பொறுமையா கல்லுடா. என்னம்மா? உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தால ரேச்சல். அங்க கேளுங்க. இப்ப அவளுக்கு என்ன? அவளை பத்தி எனக்கு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கா? மூஞ்சி மோரில பேத்துரு போடே. நீங்க என்ன திட்டுனாலும் பரவாயில்ல. நான் சொல்றத சொல்லிட்டு போயிருந்தேன். அது வந்து என்னம்மா என்ன சொல்லு. உனக்கு சொல்லதுக்கு ஆளே கிடைக்கலையா? இல்ல சார் இவங்க கிட்ட சொன்னதை அவளை காப்பாத்த முடியும். அதெல்லாம் காப்பாத்த முடியாது. கிளம்பு கிளம்பு. டேய் அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு கேட்பான்டா.
இந்த ஊர்ல வேற எந்த பிள்ளைக்காவது பிரச்சனைன்னு சொல்லி உசுர கொடுத்து அந்த பிள்ளைய காப்பாத்துறோம். ஆனா அவளுக்குன்னு சொல்லி ஏதாவது ஹெல்ப் கட்டு வந்த ஒன்னையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிருவோம். போயிரு. அவளை பத்தி எதுக்கு இங்க பேசிட்டு இருக்க? கிளம்பு. அவளை பத்தி மட்டும் இங்க பேசாத. கோமாயிரும் எனக்கு. போ. இல்ல சார், ஒரு சின்ன உதவி சார், ப்ளீஸ் சார். சார் உங்களால மட்டும் முடியும் சார். அது உங்க குடும்பத்தால மட்டும் தான் சார் முடியும். டேய், நம்ம குடும்பத்து பேரை சொல்லிட்டா கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. அவளுக்குலாம் செய்யுங்க. கிளம்பு. டேய், அவ குடும்பத்து பேரை சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. சார் அந்த முகில் இல்ல, மோகிலா, அவன் என்ன பண்ணா? சார் அந்த முகில் கொஞ்ச நாளா அவகிட்ட வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. இவளும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா நேத்து வந்து ரொம்ப மிரட்டிட்டு போயிருக்கான். தேவைதான். என்ன மாத்திட்டு போயிருக்கான்? விடிஞ்சா அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம். எவன் கேப்பா? நீ தான் இப்ப யாரும் கேப்பாரு இல்லாம இருக்கிய. உனக்குன்னு எவன் வந்து நிப்பான்னு சொல்லி தைரியமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். நாளைக்கு காலையில அவளுக்கும் முகிலுக்கும் கல்யாணம் சார். எங்க இருந்தாலும் வாழ்க. அப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்காவது அவன் உண்மையா இருப்பான்னு பார்க்க சொல்லி. கிளம்பு கிளம்பு. என்னன்னு கேளுங்கடா. சார் அவன் நல்லவனா இல்ல சார். அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவான் சார். துரோகிக்கெல்லாம் என்ன நல்ல வாழ்வா கிடைக்கும்? அப்படி வாழ்வுதான் கிடைக்கும். ஒருத்தர் இருக்கும் போதே இன்னொருத்தர தேடி போனல அனுபவிக்கட்டும். உன்னை விட பெஸ்ட் இன்னொன்னு போனல அந்த பெஸ்ட் இப்படிதான் இருக்கும். அவளை எங்க இருந்தாலும் நல்லா கச்சடி வார்த்தை சொல்லிருமா? ஆமா, அவளோட முன்னாள் காதல் வார்த்தை நேபி சொல்லிருமா? உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்தேன் சார். இந்த ஊர்ல அவளை காப்பாத்தன உங்களால மட்டும்தான் சார் முடியும். தப்புதான் சார், அவ செஞ்சது எல்லாமே மிகப்பெரிய தப்புதான். இங்க பாருமா, உன் மேல ஒரு மரியாதை இருக்கு. கிளம்பிடு சார். ஒரு பொண்ணோட மானம் நம்ம கண்ணு முன்னாடி போக கூடாது சார். அந்த பொண்ணு எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு மானம் போக கூடாது சார். அது நல்ல குடும்பத்தை வந்த ஆண்களுக்கு அழகு இல்ல சார். அவ பண்ணது எல்லாமே தப்புதான். அது அவளும் உணர்ந்துட்டா. உணர்ந்த போய் தான் சார் அவன் கொடுக்கற தண்டனைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இருக்கா. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் வலுக்கட்டாயமா கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவ எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. அவளுக்கும் விருப்பம் இருக்க போகுது. இல்ல சார், அவ செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா நினைக்கிறா சார். அதான் அவ செஞ்ச பாவத்துக்கு அதான் தண்டனைன்னு அவளே ஏத்துக்கிட்டா. வேற என்னமா வந்து தடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. சார் அவன் ரொம்ப மோசமானவன் சார். எனக்கு என்ன தெரியாமலாம் இருக்குது? அவன் கேடுகட்ட பையன் எங்களுக்கும் தெரியுமே. கடைஞ்செடுத்த அயோக்கியம் கூட எனக்கு தெரியும் சார். அவன் அவளுக்கு உண்மையா இருக்க மாட்டான் சார். இப்ப இவன் மட்டும் எல்லாத்துக்கும் உண்மையாவா இருந்தா நாம என்னத்த பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அப்படித்தான் இருக்க முடியும். போய் அவகிட்ட சொல்லி. சார் பாவம் சார். அம்மா இல்ல, அப்பா இல்ல, இப்ப யாருமே அவளுக்கு இல்ல சார். ஆமா, இதுக்கு நாங்க போட்டு தள்ளிட்டோம். சார் சார் அவளை காப்பாத்துங்க சார். ஐயோ, யார்கிட்ட வந்து காப்பாத்த சொல்றீங்க? மனுஷனா இருந்தா காப்பாத்துவாங்க. தூத்து போட்டு மீதிச்சிருவேன். யார்கிட்ட வந்து சொல்லணும் கூட உங்களுக்கு தெரியாது. எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கானே. சாரி, மன்னிக்கணும். அந்த பொண்ணு தெரியாம உங்ககிட்ட உதவி கேட்டுட்டா. மன்னிச்சிருங்க. உங்களுக்கும் உதவி பண்றதுக்கும் சம்பந்தம் இல்ல. மகிமா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. அவனை தீண்டி பார்க்காத. கிளம்பு. இல்ல, நான் கூட இவனாலே கொஞ்சமான மனசுல ஈரம் இருக்கும்னு நினைச்சேன். இல்லவே இல்ல. இவங்க மனசுல ஒரு துளி கூட ஈரமே இல்ல. ஈரமே இல்லாத ஒரு கற்பாரை தான் நானும் விரும்பிருக்கேனே. இப்பதான் தெரியுது. ஒரு பொண்ணு அந்த கெஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை காப்பாத்த சொல்லி அப்ப கூட கேலி பையா சொல்ல. மூஞ்சி மோரெல்லாம் பேத்துறேன். மரியாதையா போயிரு. என்னமா பேசிக்கிட்டு இருக்க? அந்த ரேச்சல் என்ன பண்ணான்னு தெரியுமா? இப்ப சொன்னியா ஈவு இறக்கும். கவின்னு சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பிள்ளைய விரும்பினான். இவன் மட்டும் நேசிச்ச அந்த இதயத்தை, அந்த சரீரத்தை இவன் முன்னாடியே இன்னொத்தங்கிட்ட அவன் இருந்தா. அத பார்த்துட்டு அவன் இன்னும் கோப்படாம அவளை கொண்டாம வச்சிருக்கானே. அதை நினைச்சு சந்தோஷப்படு. போமா. ஈவு இறக்குமா? அதே ஈவு இறக்கும் பொண்ணுக்கும் வேணும். நம்ம நேசிச்சவன் நம்ம ஏத்தால நிக்கானே. கொஞ்சம் கூட அவன் ஈவு இறக்கமே படல. இவன் எவ்வளவு துடிச்சு போனாலும் உனக்கு தெரியுமாமா? நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கண்ணு முன்னாடி இன்னொருத்தவங்க கூட கொஞ்சம் குழாவி இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? ஏதோ ஈவிரக்கத்தை பத்தி பேசுற. நல்ல கொடுங்க, அப்பதான் தெரியும். அட்டிக்காம விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. போடே. பேச வந்துட்டான். ஈவு இறக்குமே. அவன் அதுதான் ராசுக்கா சொன்னான். எதை விதைக்கிறோம் அதான் அறுக்க முடியும்னு. அவ செஞ்சது ஈவிரக்கம்னா இப்ப இவனுக்கு கல் நெஞ்சமா இருக்கதும் ஈவிரக்கம் தான். போமா. பாலும் தெரியாம தாலியும் தெரியாம போடே. ஒரு கல்லஞ்சக்காரன போய் என்ன சொன்ன நீயா? மூஞ்சி முறை பேத்துறேன். போடே. இந்த இடத்துல ஈரமே இல்ல. இது வெறும் கடப்பாறை, கற்பாறை. ஆமாடி, இது போறதோ. போ. இந்த கற்பாறையில தானே வந்து வாழ்னு ஆசைப்பட்ட. தப்பா ஆசைப்பட்டுட்டேன். தெரியுதுல, மூடிக்கிட்டு போடி. கொஞ்சம் கூட எப்படி பேசுறது தெரியாது. தெரியாது. அதுல எனக்கு தெரியாது.
என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ குரட்டி குரட்டி வந்து நின்ன, இப்ப ஏதோ கற்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மோதிப்பாரு செதஞ்சிருவ. வாயேன், இந்த கற்பாறை மேல இருந்து மோதிப்பாரு. சரண் வேண்டாம். இல்ல, அவன் அந்த கற்பாறை மேல மோதலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். வா, வந்து மோதிக்குமா? வா வா வா. அட, வேண்டாம், விடு விடு. இல்லடா, இப்போ இவன் அந்த கற்பாறை மேல மோதிட்டு தான் போகணும். மோதிடி. டேய் சரண், உள்ள இருக்கான்டா. உள்ளக்க தெரியட்டும். மோதிடி. வா, வந்து மோதிடி. கற்பாறைன்னு சொன்னா மோதே. நீ ஏன் வந்து மோதினா உனக்கு சேதாரம் கம்மி. நான் வந்து மோதுறேன்னு வச்சுக்க, நஷ்டமாயிரும். வா மோதுடி. நீ ஏன் மோத போறியா? விடுனே விடுனே விடுனே, பாத்துக்கலாம். இல்லடா, இன்னைக்கு நான் அவளை விட போறதே இல்ல. கேவல தைரியம்னா தெருல வந்து என்னையே கேள்வி கேட்டுட்டு இருப்பா. ஆம்பளை பையன் கிட்ட உனக்கு ரெடி வேலை. 2 ஆம்பளைங்க நிக்கிறாங்கன்னு தெரியுதுல, வந்து வெக்கமே இல்லாம நின்னு பேச வர. ஏன் காலையில வீட்டுல தானே என்ன அப்ப பேசிருக்க வேண்டியதானே? டேய் பாறாங்கல்லு, அப்படி இப்படின்னு பேச வேண்டியது அங்கே மோதிப்பல. பாடி பாடி வந்து மோதிடி. டேய் கவின ஒண்ணு புடி. அவனை கூத்துல இருக்கான். ஐயோ, மோதிடி. உங்க தம்பிலாம் இருக்காங்க, ப்ளீஸ். அவன் இருக்கான்னு தானே என்ன பேசுன. இப்ப என்ன அதெல்லாம் உனக்கு வெக்கம் மனசுலாம் இருக்காது. மோது. இன்னும் என் தம்பி எதுவும் நினைக்க மாட்டான். மோது. மோத போறியோ இல்ல வேற ஏதோ பண்ணட்டுமா? மோது தம்பி. உனக்காக தான் திரும்பிக்கிட்டான். மோது மோது. மோது. என் தமிழ்நாட்டுல போறோங்கல்னு சொன்ன. மோதுடி மோதுடி. நில்லுடி. நில்லுன்னு சொன்ன. நில்லு. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். இங்கிருந்தாலும் வாழ்க. 16 பெற்று பேர் வாழ்க வாழ்க. கங்க்ராச்சுலேஷன் ரேச்சல், கங்க்ராச்சுலேஷன். கை கூட கை கூட. உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஒரே ஜாலிதான். இனி உனக்கு கையிலே பிடிக்க முடியாது. அப்ப இப்படி வெளியாவது பார்த்த, இனி பார்க்க முடியாது போலுக்க. புருஷன் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாப்பான். பரவாயில்ல, நல்லா அது. அப்புறம் புருஷனை கைக்குள்ள வச்சுக்க பாத்துக்க. அவன் ஒரு ஊதாரி பையன் பாத்துக்க. அப்புறம் பையனையும் பிறந்தோம்னா என் பேருக்கு வச்சிடாத. அதெல்லாம் உன் விருப்பப்படி வேற ஏதாவது பேர் வச்சுக்க. தயவுசெய்து என் பேர்ல மட்டும் வச்சிடாத. என் எழுத்துல இல்ல, என் எழுத்தே உன் பிள்ளைக்கு வரக்கூடாது. அப்புறம் அவன் உன்னை நல்ல கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவான். அவன் ரொம்ப யோக்கியமானவன். அவன் கூட நீடோடி வாழணும். ஓகே, நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம். ஏன் நல்ல நேரம். நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு நான் வர முடியாது. நான் எங்க வீட்டு பொண்ணா ஃபிளைட்ல எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி பாப்போம். புருஷனோட அனிமூன் எல்லாம் போயிட்டு வா, அப்புறமா பாத்துக்கலாம். காலகட்டத்துல குழந்தை வந்து பெத்துக்கங்க. அப்பதான் அவன் கொஞ்சமாவது திருந்துவான். சரி சரி, உனக்கான நல்ல இடமா. ஏற்கனவே அவன் மேல ஆசைப்பட்டு அலைஞ்சான். இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் தாலி கட்ட போறான். சரி சரி, நல்லா இரு நல்லா இரு. எதுக்கு? அதுல நல்லா கரெக்டாக வந்துருவேன். அதுல நான் கிங்கு தான். இப்பதான் தெரியும் உனக்கு கல்யாணம். கையும் ஒல்ல காடும் ஒல்ல, அவ்வளவு சந்தோஷம். நீ என் கண் முன்னாடி வந்து நான் இந்த போட்டு தள்ளிடுவேன். அதுக்கு நீ பாட்டுல தூர போயிட்டு வச்சுக்கையா, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நீ செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. கோவின்னு சொன்ன 1000 கனவு கண்டிருந்தேனே. உன்னை என் பொண்டாட்டியாவே நினைச்சு வாழ்ந்தேன். எத்தனை நாள் என் கூட வாழ்ந்திருப்ப. வேண்டாண்டி, நான் எதையும் நினைச்சு பார்க்க விரும்பல. நான் உன்கிட்ட காதலனா நடந்துட்டதை விட புருஷனா தாண்டி நடந்துகிட்டேன். உன்னை தொடும்போதெல்லாம் என் பொண்டாட்டிகளை நினைப்போட தொட்டண்டி. அதனால அந்த மென்மை இருந்தது. நீ தான் வேணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட நீ அவ்வளவு க்ளோஸா இருந்ததுக்கு நான் முடிச்சிருக்கா மனைவியா நினைச்சிட்டேன். என் சரீரமா நினைச்சிட்டேன். அதான் பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டேன். சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி அவருக்கு எவ்வளவு இருக்க மாட்டா. எப்படியும் நினைக்கவும் மாட்டேன்.
ஏதோ உன்னை கடைசியா பார்க்கணும்னு தோணுச்சு. நல்லா இரு, அவ்வளவுதான். போதும், இது போதும். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. நல்லா இரு. ஒன்றை ஒன்று மனம் கேட்டது, ஒன்றும் வேறிடம் போனது. இனிமேல் என் வாழ்க்கையில எவ்வளையும் நான் நினைக்க மாட்டேன். நீ இருந்த இடத்துல வேற எவளையும் என்னால வச்சு பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணதுனாலதான் நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கவி, என்ன, ஏதாவது பண உதவி வேணுமா? இல்ல, செய்து சிறப்பு எதுவும் வேணுமா? அதுவும் இல்ல. கடைசியா என்கிட்ட ஏதாவது வாங்கினா வாங்கிக்க. வேணும், ஒண்ணு வேணும். என்ன? உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் கவி. உன் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும். ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்காம போன நான் செத்த கூட என் ஆத்மா சாந்தி அடையாது. குளிர் ஓடை என மான்கள் நம்பி ஓடும், வேலை அது கோடை எழுந்தால் என்று மாறும். என்ன மன்னிச்சிரு கவி. ஏண்டி? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கவி. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கவி. அப்பதான் நான் செத்த கூட என் ஆத்மா சாந்தி அடையும். வாழும் போதுதான் நான் கழிக்கப்பட்டுட்டேன். செத்ததுக்கு அப்புறமா அதுவும் மன்னிப்போட நீ கொடுத்த மன்னிப்போட நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு நான் இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிருவேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா கூட அது மன்னிப்பா இருக்காது. இப்பவும் சொல்றேன், நான் எந்த கரையும் படல. என்ன மன்னிச்சிருக்கவே, என்ன மன்னிச்சிருக்கவே. உன் வாயால என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கவின். கவின் ப்ளீஸ் கவின், உன் வாயால என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கவின். ஏண்டி நீ சாகடிக்கிற? எது? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கவின். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கவின். எதுக்கு போயா இல்லையா? ஒரு வாட்டி மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கவின். என்கிட்ட உனக்கு மன்னிப்பே கிடைக்காது. பொண்டாட்டியா நினைச்சு வாழ்ந்தேன்டி. எந்தடி? கவின் என்ன மன்னிச்சிரு சொல்லுடா. எந்தடி?